ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கேல் மஸ்ஜித் இந்தியா மலேசியாவில் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து வந்து ஒரு தமிழ்நாட்டு பிரஜை ஒரு பெண்மணி கிட்டத்தட்ட வயசு 48 50 வயசு இருக்கும். இவங்க வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா குழி ஒன்று ரோட்ல நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க பாதையில. திடீர்னு குழி ஒன்று உருவாகி அதுக்குள்ள விழுந்துட்டாங்க. இது காலை மணி 8 மணிக்கு 23ஆம் தேதி 8ஆம் மாதம் 2024 வெள்ளிக்கிழமை, அதாவது இன்னைக்கு ஓகேவா வந்து நடந்துச்சு. இது நடந்ததுனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கிற எல்லாமே வந்து வந்துட்டாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளும் வந்து எடுக்கப்பட்டது. ஸோ மேபி அவங்க உளுந்த குழி வந்து என்னதுன்னா வந்து இந்த பாதாள சாக்கடைகள்லாம் போகும் இல்லையா? ஸோ இந்த சாக்கடை ஓடுறதுக்காக நம்ம நார்மலாகவே இதெல்லாமே வந்து இந்த கேல் சிட்டி, ஸோ ரொம்ப பிஸியான சிட்டியில் வந்து இந்த தண்ணி ஓடுறதுக்காக இந்த பாதைகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு மேலே தான் வந்து ரோடாக இருக்கட்டும், பாதையாக இருக்கட்டும், இது எல்லாமே இருக்கும். ஸோ துரதிர்ஷ்டவசமாக இப்போ வந்து மழை காலமாக இருக்குது. இன்னொன்று ரொம்ப அதிகமான மழை ஒரு வாரமாக. ஸோ கேரளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளம்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுக்கப்புறம் செய்திகள் என்ன வச்சு கிட்டத்தட்ட 8 மீட்டர் ஆழத்தில் வந்து விழுந்திருப்பாங்க, 10 மீட்டர் ஆழத்தில் விழுந்திருப்பாங்க சொல்லிட்டு அவங்களும் வந்து இறங்கி தேட ஆரம்பிச்சாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கிட்டத்தட்ட இப்போ மணி அவங்க 8 மணிக்கு விழுந்தாங்க. இப்போ மணி நான் வீடியோ செய்யும் போது கிட்டத்தட்ட மணி வந்து 12 போகுது ஓகேவா, ராத்திரி வீடியோ 12 போகுது. பட் இன்ன வரைக்கும் அவங்க வந்து கண்டுபிடிக்கல. ஸோ இவ்வளவு நேரமும் வந்து கண்டுபிடிக்காத போது பல கேள்விகள் வந்து எழுந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஓல்டு நியூஸாகவும் வந்துருச்சு. இந்நேரத்துக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே இந்த விஷயங்கள்லாம் வந்து செய்தியில் வந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து இந்த குடும்பத்தாரும், அதாவது அந்த பெண்மணியோட அம்மாவும் பையனும் வந்து ரொம்ப கதறி அழுந்த வீடியோக்கள்லாம் வந்து ஷேர் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதில் என்ன சில விஷயம் ரொம்ப சேடாக இருக்குன்னா, மேபி இவங்க இறந்துருக்க கூடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து அவங்க பொழைச்சி வரணும் அப்படின்றதான் எதிர்பார்ப்போம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க இறந்துருக்க கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப காரணங்கள் இருக்குது. இந்த இவங்க உளுந்த குழி பார்த்தீங்கன்னா வந்து பாதாள சாக்கடை ஓடுற குழி. ஸோ இந்த சாக்கடையில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் உள்ளுக்கு விழுந்தானே பார்த்தீங்கன்னா அதோட அந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த விஷ வாயுக்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து சாக்கடை இல்லையா? ஸோ இந்த விஷ வாயுக்களில் வந்து ரொம்ப நேரம் ஒரு ஆள் வந்து மூச்சு பிடிச்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அது ஒன்று. ரெண்டாவது தண்ணி வந்து ரொம்ப, ஏன்னா இப்போ வந்து மழை காலம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த தண்ணி வந்து பார்க்குறீங்கன்னா அந்த மஸ்ஜித் இந்தியா சுற்றி வந்து ஒரு பெரிய ஆறு இருக்கும். நீங்கள் கேரளுக்கு போனீங்கன்னா அந்த பெரிய ஆறை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ இந்த பாதாள சாக்கடை எல்லாமே கடைசியாக எங்கே போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஆற்றுக்குள்ளே தான் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த மலையில் வந்து தண்ணி வந்து ரொம்ப வேகமாக சடசடன்னு வந்து ரொம்ப அந்த ஃபாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஸோ மேபி இவங்க வந்து இதில் உளுந்திருந்தா கூட இந்த தண்ணி வந்து வேகமாக இவங்க அடைச்சிட்டு போயிருந்திருக்கும். ஸோ மேபி இவங்க இதுக்கு நடுவில் எங்காச்சும் இருக்கலாம். பட் என்ன பிரச்சனை, ஏன் வந்து அந்த மீட்பு பணி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபுல்லாக சுற்றி பில்டிங், பயங்கரமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லா இடத்துலையும் நினச்ச நேரத்துலலாம் வந்து தோண்டிக்கிட்டு இருக்க முடியாது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து முடிஞ்ச அளவுக்கு உள்ளுக்கு ஆள் இறங்கி வந்து தேட பார்க்கும்போது கூட அவங்க வந்து கண்ணில் வந்து கிடைக்கல. ஸோ மேபி இது எப்படி நடக்கும் அப்படின்னாக்கா பாஸ்ட்டில் நடந்த இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை வச்சு நான் சொல்கிறது ஓகேவா. ஒன்றே அவங்களோட இப்போ இறந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க பாடியை மீட்கிறது தான் அடுத்த கட்ட பணியாக இருக்கும். பட் அவங்களோட பாடி தேடி கிடைக்கல அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கேயே விட்டுருவாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பிணையங்களை வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு பில்டிங்லேருந்து ஒரு பாகம் வந்து விழுந்து கீழே காரில் போயிட்டு இருந்த ஒரு நபரோட காரை வந்து அப்படியே அடித்து கீழே கிட்டத்தட்ட 13 மாடி தூரம் அளவுக்கு கீழே போயிடுச்சு. ஸோ மீட்பு பணி ரொம்ப அதிகமாக செஞ்சாங்க. பட் அவரை காப்பாற்ற முடியல. இன்னொன்று ரொம்ப அதிகமாக போக கீழே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏன்னா ஒயரிங்காக இருக்கட்டும், பைப்பாக இருக்கட்டும், இந்த லைன்ஸ்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ அதனால் வந்து இவர் இங்கேயே அடக்கம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவரை கடைசி பாடி மீட்கவே இல்லை, அவரை வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க அங்கேயே. ஸோ மேபி அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இங்கே கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அல்லது செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறு. ஸோ மேபி இங்கே உளுந்தவங்க அந்த ஆற்றுல கண்டுபிடிக்கப்படலாம். மேபி அதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான், பட் கண்டுபிடிக்கப்படலாம். ஸோ இது 2 தான் வந்து நடக்கும். மூணாவதாக ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் நடக்கிறது, அவங்க உயிரோட காப்பாற்றப்பட்டால் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் அதுக்கான அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே வந்து வேண்டிக்குவோம், பார்ப்போம். அவங்க காப்பாற்றப்படணும், அவங்க உயிரோடு வந்தாக்கா நம்மளும் சேர்ந்து சந்தோஷப்படுவோம். பட் அப்படி இல்லைனாக்கா நம்ம அதை சொன்ன இல்லையா, அந்த 2 விஷயம், ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் நல்லதே நடக்கட்டும்.